அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வணங்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை கிராம தெய்வமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும், அந்த தெய்வம் நம்மளுக்கு 100% துணை நிற்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு போகக்கூடாது. அந்த தெய்வத்தின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். அந்த தெய்வம் நம்மளை காக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களோட வணங்கக்கூடிய தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். 100% கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை 3 தடவையோ 21 முறையோ இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தை நினச்சி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு அந்த தெய்வம் துணை நிற்கும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு போகாது. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லையும் சரி, உங்களுக்கு கெட்டது பக்கத்தில் வராமல் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தை நினச்சி சொல்லும்போது, இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா என்னுடைய குருவானவருங்க என்ன செஞ்சுருக்காங்க, நான் மாந்திரீக பயிற்சியில் இருக்கும்போது என்னுடைய குரு எனக்கு உபதேசம் செய்த மந்திரம் இது. சரிங்களா? இந்த மந்திரத்தை என்னுடைய குரு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய தெய்வம் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை நீ என்ன செய்றீன்னா, உன் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருக்கட்டும் அந்த தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை நீ 3 முறை அந்த தெய்வத்தை நினச்சி நீ சொல்லும்போது அந்த தெய்வத்தின் அருளால் நீ உன்னை என்ன செய்யும்னா, அந்த தெய்வம் உன்னையை காக்கும். அந்த நிலையில் உன்னை காப்பாற்றும். அதுக்காக இந்த மந்திரத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய குருவானவங்க எனக்கு உபதேசம் செய்த மந்திரம் இது. அதாவது இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கூட எனக்கு என் தெய்வம் உதவி புரிய முடியாத சூழ்நிலையில் இல்லை. இதுவரைக்கும் என்னுடைய தெய்வமாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், என் தெய்வத்தை வணங்கக்கூடிய யாருக்கா வேணாலும் இருக்கட்டும், இதுவரைக்கும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த மந்திரத்தை நான் எதற்கெல்லாம் பயன்படுத்துவேன் அப்படின்னா, அதாவது வெளியூருக்கு மாந்திரீக பூஜைக்கு, அதாவது செய்வினை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் நீக்கிறதுக்கும், ஏதாவது ஒரு தெய்வ ஆலயங்களுக்கு போகும்போதும் சரி, ஏதாவது மாந்திரீக பூஜைக்காக வெளியூருக்கு செல்லும்போது என்னுடைய தெய்வத்தை வணங்கிட்டு நான் வெளியூர் பூஜைக்கு மாந்திரீக பூஜைக்காக நான் செல்லும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை இந்த மந்திரத்தை சொல்லி நான் வணங்குவது உண்டு. சரிங்களா? அப்படி நான் வணங்கும்போது அந்த தெய்வத்தின் அருள்னால நான் செய்யக்கூடிய மாந்திரிய பூஜைக்கும் சரி, அந்த தெய்வம் அந்த எல்லையிலையும் என்னையும் என்ன செய்வது, காப்பது உண்டு. சரிங்களா? அதற்காக நான் இந்த மந்திரத்தை நான் பயன்படுத்துவது உண்டு. சரிங்களா? அதுபோல் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது சரிங்களா, கண்டிப்பாக நம்ம சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும். சரிங்களா? அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அனுபவத்தில் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மந்திரத்தை நம்ம அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம பிரயோகம் பண்ணணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய உடல் என்ன செய்யும்னா, அடித்து போட்ட மாதிரி என்னமோ 10 பேர் நம்ம மேலே நின்று அமுக்கின மாதிரி நம்மளுக்கு உடல் வலிகளையும் உடல் விஷயத்தில் கோளாறு கொடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்யுங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குறதுக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லலாம். இல்லை உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினைக்கும் போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லலாம். சரிங்களா? அதாவது நிறைய பேர் குறி சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களுடைய தெய்வத்தை நினச்சி குறி சொல்லுவாங்க. அப்படி குறி சொல்லும்போது முதல்ல இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லிய பிறகு குறி சொல்கிறதுக்கு உட்காரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. குறி சொல்கிறது நம்மளுடைய, அதாவது அவன் ஒருத்தன் குறி கேட்க வர்றான் அப்படின்னா அவன் கேட்க வர்றவனுடைய கர்ம வினையை
நீங்கள் வாங்குறதுக்கு சமம். சரிங்களா? அதாவது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விதியை நீங்கள் தெய்வத்தின் அருளால் அறிஞ்சு அந்த விதியை அவனை நடக்க விடாமல் அவனை தடுத்து நிற்பதற்கு சமம். அதனால் குறி சொல்கிறவங்களாம் முக்கால்வாசி பாருங்களேன், அவ்வளவா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சரிங்களா? என்னன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வினையை நீங்கள் வாங்குறதுக்கு சமம். சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதில் வரக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் உங்கள் பக்கத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தை நினச்சி 3 முறை சொல்லிட்டு நீங்கள் குறியில் உட்காந்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய கெட்டது உங்களை பக்கத்தில் வராமல் ஓடி போயிடும். சரிங்களா? அது உங்கள் தெய்வத்தின் அருளால் விலகி போயிடும். சரிங்களா? அதனால் குறி சொல்கிறவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் வெளியூருக்கு போகும்போது இல்லை எப்போவுமே டெய்லி வெளியே நீங்கள் கிளம்பும்போது விபூதியை கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அந்த விபூதியை நெற்றியில் பூசிட்டு போனீங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், கண் திஷ்டிகளாக இருக்கட்டும், அடுத்தனுடைய வயிற்றெரிச்சலாக இருக்கட்டும், உங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த செயலாக இருக்கட்டும் உங்கள் பக்கத்திலேயே வராமல் உங்களுடைய தெய்வமானது இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு துணை நிற்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லுங்க. இவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல மாந்திரீக பூஜைகள் செய்கிற மாந்திரீக பூஜை செய்யக்கூடிய மாந்திரிகர்கள் கூட இந்த மந்திரத்தை அவங்க தெய்வத்தை நினைச்சு சொல்லிய பிறகுதான் எந்த ஒரு மாந்திரீக பூஜையுமே செய்வாங்க. சரிங்களா? அதாவது எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மளை இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை விட்டு அது நீங்காது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மந்திரம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வாட்சி காமிக்கிறேன். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐயும் கிளியும் ஷவ்வும் மவ்வும் 8 திக்கும் 16 கோணமும் என் தாய் அல்லது என் தெய்வத்தின் என் அப்பன் அப்படின்னா நல்லா ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன் பாரு. என் தாய் என் அப்பன் தெய்வத்தின் பெயர்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன். அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கக்கூடியது அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா என் தாய் அப்படின்னு சொல்லி, இப்போ உங்கள் தெய்வம் காளி அப்படின்னு வச்சுக்கோங்க. காளி காத்து ரட்சிக்க சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லணும். இதே இது உங்கள் தெய்வம் ஆண் தெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் அப்பன் அப்படின்னு சொல்லி, இப்போ முனீஸ்வரன் வச்சுக்கோங்க. என் அப்பன் முனீஸ்வரன் என்னை காத்து ரட்சிக்க சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? திருப்பி நான் மந்திரத்தை வாட்சி காமிக்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐயும் கிளியும் ஷவ்வும் மவ்வும் 8 திக்கும் 16 கோணமும் என் தாய் அல்லது என் அப்பன் உங்கள் தெய்வத்தோடைய பெயர் போட்டு காத்து ரட்சிக்க சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த தெய்வத்தை மனசுக்குள்ளே நினைக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். சரிங்களா? இதே இது உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டில் பூஜாரியில் வணங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே எப்படி இருக்குதோ அதே போல் கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 3 முறையோ இல்லை ஒரு 21 முறையோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். சரிங்களா? எந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும்னாலும் சரி, அந்த தெய்வத்தை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி நினச்ச பிறகுதான் இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கவே ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தின் மேலே என்ன செய்யணும்னா முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா 100% சொல்கிறேன், இந்த மந்திரத்துக்கு ஈடான எந்த மந்திரமுமே கிடையாது. சரிங்களா? முழு நம்பிக்கை தான் ஒரு விஷயத்தை. நம்ம அந்த தெய்வத்துடைய சக்தியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த தெய்வத்துக்கு இப்படிப்பட்ட சக்தி, இந்த தெய்வம் தான் பெருசு, அந்த தெய்வத்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா காளினா பெருசு, முனீஸ்வரன்னா பெருசு, சிவன்னா பெருசு, அப்படிலாம் கிடையாது. நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் தான் நம்மளுக்கு பெருசு. சரிங்களா? அப்படி நினச்சி நம்ம தெய்வம் தான் எல்லாமே, நம்ம தெய்வம் தான் இந்த உலகையே ஆளும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு
அந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது 100% உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இது நான் உங்களுக்காக இன்றைக்கி நான் இந்த சுவடிகளை படிக்கும்போது என்னுடைய வழிமுறையில் பயன்படுத்திய மந்திரத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.